தங்கம் விலை 1,00,000 ரூபாயை நெருங்கியிருக்கும் நிலையில் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதா? எப்பொழுது தங்கம் வாங்கலாம்? தங்கத்தில் முதலீடு செய்யலாமா இல்லை பாண்டில் முதலீடு செய்யலாமா என்பன உள்ளிட்ட விவரங்களை நிபுணர் விளக்கத்தோடு பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் அதிகரித்து 98,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 12,050 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் அதிகரித்து 12,250 ரூபாயை எட்டியிருக்கிறது. இதுவே வெள்ளியை பொறுத்தவரை 1 கிலோ 6,000 ரூபாய் உயர்ந்து 2,15,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. இந்நிலையில் தங்கம் விலை மேலும் உயர வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்து பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தர் அவர்களிடம் பேசினோம். அப்போது, நேற்றைய தினம் தங்கம் ஒரு புதிய உச்சத்தை தொட்டது. ஒரு பவுன் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாயை நெருங்குகின்றது. இது எதனால் அதிகமாகுது தங்கத்தோட விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, உலக அளவில் வட்டி விகிதங்கள் குறையும் பொழுது தங்கத்தோட விலை அதிகரிக்கும். கடந்த வாரம் டிசம்பர் 10ஆம் தேதி ஃபெட் மீட்டிங், அதாவது அமெரிக்க மத்திய வங்கி அமெரிக்காவில் வட்டி விகிதங்களை 25 பேசிஸ் பாயிண்ட், அதாவது 0.25% குறைச்சிருக்கிறாங்க. அடுத்த ஆண்டும் 2 தடவைக்கு மேலே வட்டிகள் குறையதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் தங்கத்தோட விலை ஏறுது உலக சந்தையில். இந்தியர்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்கிக்கின்னு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாலருக்கு 82 ரூபா அப்படின்னு இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 90 ரூபா 50 காசு அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த இந்திய ரூபாயோட மதிப்பு குறைய குறைய தங்கத்தோட விலை அதிகமாகும். ஸோ ஒன்று, உலக அளவில் வட்டிகள் குறைகின்றது, அதனால் உலக சந்தையில் தங்கம் ஏறுது. இரண்டாவது, இந்திய ரூபாயோட மதிப்பு குறைகின்றது, அதனாலையும் தங்கம் விலை ஏறுகின்றது. இது டபுள் வேம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, இந்த நேரத்தில் புதியதாக தங்கத்தில் முதலீடு செய்வது ஒரு புத்திசாலித்தனமாக இருக்காது அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு. ஆல்ரெடி ரொம்ப ஏறிடுச்சு. அதில் இங்கேருந்து ரொம்ப ஏறுவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. இந்திய ரூபாயும் மதிப்பும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இங்கேருந்து இதில் மதிப்பு குறையிறதுக்கும் வாய்ப்பு குறைவு. தங்கத்தில் முதலீடு பண்ணுறத விட தங்க பத்திரங்களில் முதலீடு பண்ணுறது கொஞ்சம் லாபகரமாக இருக்கும். இந்த செய்கூலி சேதாரம் அதெல்லாம் எதுவும் இருக்காது.